ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி ரவை வச்சு ஒரு உப்புமா. பார்த்திங்கன்னா நார்மலான உப்புமா பிடிக்காது, இது சாம்பார் டேஸ்ட்டில் ஒரு சாம்பார் உப்புமா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பாருங்கள், முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு இட்லி ரவைன்னு அரிசி ரவை வச்சுருப்பாங்க கடையில், அது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வந்து பேனில் போட்டுட்டு ரொம்ப ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு வறுத்துக்கலாம். சூடு நமக்கு ஏறினா போதும், ரொம்ப செவக்க தேவையில்லை. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா நமக்கு சுடணும். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ மறுபடியும் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். இதனால் சாம்பார் டேஸ்ட்டுக்கு நமக்கு அந்த உப்புமாவில் கிடைக்கும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஒரு 10 வெந்தயம் வச்சுருக்கேன். நிறையா போட்டுறாதீங்க, கசப்பு ஏறி போயிடும். இப்போ முதல்ல இதை வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு நல்லா கொஞ்சம் கமகமன்னு வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இதை நம்ம மறுபடியும் வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு. இது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் கூட போதும். இது கூட வந்து கொஞ்சமாக புளி ஒரு சொல அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சு வறுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கரிஞ்சு போகாமல் நல்லா கமகமன்னு வாசத்தோடு நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதை ஆற வச்சு நல்லா நெய்ஸாக மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். மறுபடியும் கடாயை வச்சுட்டு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடுறதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் நிறையா சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நமக்கு காய்கறி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பீன்ஸு கேரட் வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை 3 சேர்த்துட்டு இது கூட நம்ம பச்சை பட்டாணி இந்த கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். வதக்கும் போதே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். நான் கொஞ்சம் மூடி வச்சு ஃப்ளேம் வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் காய் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்து பாருங்கள், காய் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த உப்புமாவுக்கு. ஏன்னா நம்ம சாம்பார் டேஸ்ட்டில் செய்யும்போது பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி நான் வந்து அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா தளன்னு கொதிக்கும் போது இப்போ இது கூட நான் ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். மிச்சம் இருந்தால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், மறுபடியும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்புமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், லஞ்சுக்கு பாக்ஸுக்கும் கூட கட்டி கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக போட்டோம்னா சம்டைம்ஸ் கட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வச்சுக்கிற தண்ணியும் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா ஈக்குவல் ஆகணும். அந்தளவுக்கு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நமக்கு அப்படியே வேகணும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் இழுத்து நல்லா வந்து ரவை நமக்கு வெந்துருச்சு. அதை பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இன்னும் ஆற நல்லா வந்து உதிரியாக வருங்க. நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் ரவை உப்புமா விட இது நல்லாயிருக்கும்.
இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் உப்புமா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.